பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தை 19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே அதிகாலையிலே ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் இருக்கும்படியாகவும், மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து குடும்பமாக நற்கருணை நாதரை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் எங்கெல்லாம் நற்கருணை நாதர் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது, விண்ணக பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது. எனவே தான் இந்த நாளில் அதிகாலையிலே உங்கள் அனைவரையும் அவர் ஒரே குடும்பமாக அழைத்து என்னோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் குறைவோடு இருக்கிறார்கள், எனவே நிறைவான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் அவர்களை தேடி வந்திருக்கின்றேன். யாரெல்லாம் எனக்கு வீட்டில் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தங்கி இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள்? இந்த நாளிலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் கணவரும் குடும்பமும் வீடும் ஆசீர்வதிக்க போகின்றது. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகின்றார், நான் வேலை செய்த இடத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்று ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நீங்கள் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான இறை வார்த்தையை பவுலடியார் இந்த நாளிலே நமக்கு சொல்லி தருகின்றார். என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவு செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஒரு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், உடலில் குறைகளோடு இருக்கிறார்கள், குடும்பத்தில் குறைகளோடு இருக்கிறார்கள், இந்த நோய் குணமாகுமா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், நல்ல வேலை கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஜெபித்து என் நோயில் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வேன், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னுடைய கடனை நான் எப்படி அடைப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி திருமணத்தை நிறைவேற்றி வைப்பேன், நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன் என்கின்ற ஒரு அரை குறைவான எண்ணத்தோடும் ஒன்றும் இல்லாமல், கையிலே எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகின்றார், என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அழகாக எபேசியர் 3:20 வாசித்து பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றாராம். நீங்கள் ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கலாம், எனக்கு இந்த ஒரு காரியம், இந்த சிறிய காரியம் நடந்தால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். எஸ்ஐயா 55 அதிகாரம் 8 இறை வார்த்தையிலே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவருடைய வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே பொன்னும் பொருளும் இருக்கின்றன. இந்த உலகத்தை உண்டாக்கியவர் அவர், உங்களை படைத்தவர் அவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உருவாக்கி கொடுத்தவர் அவர். இந்த உலகத்தை அவர் அரைக்குறைவாக படைக்கவில்லை, உங்களையும் அரைக்குறைவாக படைக்கவில்லை. அனைத்து மிருகங்களும் அவருடையது அல்லவா, பறவைகளும் அவருடையது அல்லவா, இயற்கை வளங்களும் அவருடையது அல்லவா. அவர் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. எனவேதான் கானாவூர் கல்யாணத்திலே அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, மகனே, இங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்ன உடனே எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னவர் தன்னுடைய தாயினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சாதாரண தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்து குறைவை நிறைவாக மாற்றினார். உங்களையும் நிறைவாக மாற்றப் போகின்றார். நீங்கள் வாழ்க்கையில் சலிப்படைந்து இருக்கலாம்,
இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, நான் தனிமையில் இருக்கின்றேன், என்னுடைய கணவரை இழந்து விட்டேன், என்னுடைய பிள்ளையை இழந்து விட்டேன், என்னுடைய நில புலன்களை இழந்து விட்டேன், வேலையையும் இழந்து விட்டேன் என்கின்ற ஒரு அரை குறைவான எண்ணத்தோடு உடைந்து போய் நொறுங்கி போய் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்காக நான் இருக்கின்றேன், நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். எனவே தான் தாவீது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வார்த்தையிலே, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, முழங்கால் வரை அல்ல, உங்களுடைய கணுக்கால் அளவு அல்ல, நீங்கள் நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்களிடம் இருப்பதை வைத்து ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு மனநிறைவு இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, செய்த பாவங்களில் இருந்து மனம் திருந்த வேண்டும். நான்காவது, எப்பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பலகனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவரும் அளந்து உங்கள் மடியில் போடுவார். நீங்கள் எந்த அளவையினால் அழைக்கிறீர்களோ அதே அளவையினால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காதபடி, நீங்கள் குறைகளோடு இருந்துவிட்டு பாவத்திலிருந்து வெளியே வராதபடி, பாவ சிந்தைகளோடும் பாவ பழக்க வழக்கத்தோடும் பாவத்திற்கு அடிமையாகி இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே நீங்கள் அதை மறந்து போய் உங்களுடைய சொந்த புத்தியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் மலாக்கி 3:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளார் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் வர பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அதில் தான் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். 10ல் 1 பங்கு ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், நீங்களும் பலன் அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இருப்பீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். பிலிப்பியர் 4:13 சொன்னதுபடி, எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆற்றலினால் நிரம்பி, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நிரம்பி, சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணைநாதரிடம் செபிப்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த எங்களை நீர் தேடி வந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய அரை குறைவான சிந்தனைகளை எடுத்து மாற்றிடுவீராக, அரை குறைவான விசுவாசத்தை அப்புறப்படுத்திடுவீராக. ஏதோ ஒரு தேவையோடு உம்மை தேடி வந்திருக்கிறார். என் ஆண்டவரிடம் செல்வேன், அவரை முகமுகமாக பார்ப்பேன், அவரோடு நான் பேசுவேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எதை குறித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் கேட்பீராக. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில், நீர் படைத்த உலகத்தின் பல இடங்களில் இருந்து ஆண்டவரே இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டு உம்மை முகமுகமாக பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய குடும்பங்களில் மாற்றம் வருவதாக, பிள்ளைகள் மனம் திருந்துவார்களாக, கணவன் மனம் திருந்துவாராக, மனைவி மனம் திருந்தி தன்னுடைய கணவரோடு ஒன்றித்து இருப்பாராக, குடும்பங்களில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே உமது பெயரினால் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் உமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே, ஆசிரியர்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், நோய்வாய்ப்பட்டு முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன்,
தொட்டு குணமாக்கி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. இரத்தப்போக்கு நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன், கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன், மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு கழுவப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யாவரையும் நீர் தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அவள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களை, நற்கரின் ஆதர் தரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. ஆமென்.